சட்டசபையில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது. நீங்கள் உடனே ஸ்டாலின் அப்படின்னா துண்டு சீட்டு இல்லாமல் படித்தாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது இல்லை, இது சின்ன தத்தியே அப்படி தான் படிக்கிறாரு. இது என்னென்னா மதிமுக அமைச்சர் இவங்களுக்கு இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி பதிலாக இருக்குது. ஒரு நல்ல எண்ணத்தோடு மதிமுகவுடைய எம்எல்ஏ ரகுராமன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார், எங்கள் விருதுநகர் பக்கத்தில் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் இந்த மறைமுகமாக பட்டாசு தொழில் நம்பியிருக்காங்க. 1200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இருக்கின்றன. பல நேரங்களில் விபத்துகள் நடக்குது. அந்த விபத்துகளை காரணம் காட்டி அதிகாரிகள் உடனே சீல் வச்சிடறாங்க. அதுவும் பல மாதத்துக்கு பூட்டி வச்சுறாங்க. அதனால் பல பேர் வேலை இழக்கிறாங்க. இதற்கு ஒரு தீர்வை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. குறிப்பாக இந்த பட்டாசு ஆலை முதலாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா ஆக்சுவலி மேனேஜரை தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் அவர் ஒரு டிப்பும் அவர் கொடுக்குறாரு. இதற்கு பதில் சொன்ன கணேசன் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை சொல்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில் என்னென்னா, பல விபத்துகள் ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த மனிதனுடைய உடம்புலேயே மின்சாரம் இருக்குது. அந்த ரசாயன பொருளோடு அவங்க அட்டாச்மெண்ட் அந்த டச் பண்ணி அவங்க அந்த வேலையை செய்யும் பொழுது பற்றிக்கிட்டு எரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வினோதமான அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பை எப்படி பார்க்குறீங்க? அதில் இன்னொன்று சொல்கிறாரு, அதுக்காக தான் அந்த கரண்ட்டை இது பண்ணுறதுக்காக சுத்தனா கல்லை கையில் எடுத்து அப்படி வைக்கிறாங்க. எதை பிடிச்சி எதை வைக்கிறாங்க என்ன எழுடாது. நம்மளுக்கு புதுசாக அவனுக்கு சொல்கிறத பார்த்தா நம்ம வேற்று கிரகத்தில் தான் இருக்குமோன்னு நமக்கு ஒரு இல்லை. இவர்கள் இந்த காமகோடி அவர்களை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கோமியத்தை பற்றி அவர் சொன்னார்னு பல கேள்விகள் கேட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் எல்லாரும் யூடியூப்பில் சம்மந்தமாக புது தம்ப்நெயில்லாம் போட்டு பேசுனாங்க. இப்போ இந்த மின்சாரம் பாய்கிற இதுக்கு ஒன்றும் பேச மாட்டானுங்க. ஏன்னா அந்த காமகோடியை விமர்சித்தவன்லாம் யார்? காமகோடியை விட அதிகமாக படித்தவனா? இல்லை காமகோடி அளவுக்காவது படித்தவனா? இல்லை அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாவது படித்தவனா? எல்லாமே கை நாட்டு தற்குறி. அப்படியே படித்தவனா இருந்தாலும் டபுள் வாட்ச் டக்லஸ் மாதிரி சட்டசபையில் புலம்புறான் பாருங்க. மிகப்பெரிய படித்த மேதை. அதில் கொடுமை என்னன்னா, நான் யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, என் பாட்டன் யார் தெரியுமா, என் பூட்டன் யார் தெரியுமா, யாராவனா இருக்கலாம்டா. நாங்கள் 3,70,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டோம்னா உனக்கு 110 கோடி தான் உனக்கு அப்படின்னு சொல்லி யார டபுள் வாட்ச் டக்லஸ் 3,30,000 கோடி 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்ஜெட்டில் இவருக்கு அலோகேட் பண்ணுறதே 100 கோடி சில்லறதான். அப்படின்னா படித்தவனை எவ்வளவு கேவலப்படுத்துது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நீங்கள் பாருங்கள், சிவி கணேசனுக்கு அங்கே மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும். சிவி கணேசனுக்கு ஒரு 2 விஷயத்தினால மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும். ஒன்று, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் அவருக்கும் ஒத்து போகலை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரை ஒரு அள்ளக்கையாகவே வச்சு இவரை மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணார். தேர்தலில் திட்டக்குடியில் தடா பெரியசாமியை ஜெயிச்சு அமைச்சராகவும் ஆயிட்டார். பட்டியலின சகோதரர் வேற. அங்கே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கவுக்கிறதுக்கு மேல்மட்டத்திலேயே அங்கே பேச்சு அடிப்படுது. அதனால் அவர் ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட்டியலின சகோதரர்னு ஒரு இதை காமிச்சு அதை வேற இது பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி தங்கம் தென்னரசு மாதிரியோ டபுள் வாட்ச் டக்லஸ் மாதிரியோ பெருசாக படிக்கலைன்னா கூட நல்ல ஒரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்ற மாதிரியே, அதுவும் யுனெஸ்கோ அவார்டு அந்த லெவல்லையே பாருங்கள். தந்தை பெரியார் யுனெஸ்கோ அவார்டு வாங்கினார். மூதறிஞர் ராஜாஜி வீட்டுக்கு சென்று, ஆச்சாரியாரே ஏன் அவளை மூலையில் உட்கார்ந்து வைத்திருக்கிறீர்கள், பெண்ணை படிக்க வையுங்கள். ஊரறிஞ்சு கதை. காந்தி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கே இவ்வளோ புழுகு உருட்டின பயலுக இவனுக்கு இன்னும் இதில் அதனால தான் பாருங்க, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே சுவாசித்து பொய்யே பிரயாணம் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ரூபாய்க்கு 3 படியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மாசமான 1000 ரூபா. யாராவது பார்க்குறவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. மாசமானா அப்படின்னா மாசத்திற்கு 1000 ரூபா தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி, மாசமானா தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபான்னா அது வேற மாதிரி போயிடும். இவங்க அதுலேருந்து பொய்யிலேயே வந்தவங்களுக்கு இப்போ அந்த துத்தநாக கல், அதுக்கப்புறம் உடம்புலையே கரண்ட் இருக்கு அப்படிங்கிறதுல அதில் இன்னும் அடுத்த வியர்ப்பு என்னன்னா, எனக்கு அவர் ரகுராமன் வேற எடுத்து கொடுக்குறான் பாருங்க. அவரே ஏதோ நல்ல விஷயமா கேள்வி கேட்கிறாருன்னு பார்த்தா
ஒரு குழந்தை ரொம்ப நாள் பேசாமல் இருந்தான். பேச ஆரம்பிச்சோன்னா அம்மாவை பார்த்து அது முதல் வார்த்தையை, அம்மா நீ எப்போம்மா தாலி இருப்பேன்னு கேட்டுதான். அந்த கதையை ரகுராமன் எல்லாத்தையும் பரவாயில்லையே இவ்வளவு லாஜிக்காக பேசிட்டு வர்றாருன்னா, ஆனால் அந்த ஓனரை கைது பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக அந்த மேனேஜரை தான் கைது பண்ணி உள்ளே வைக்கணும். இவனுங்களே கொடூரமானவனுங்க. இவங்களே வந்து டீல் போட மாட்டாங்களா? 1200 ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரிக்கு 1 லட்சம் வைங்க குறைஞ்சது. அதுலேயே அந்த அமைச்சர் சொன்னதுலேயே தாயுள்ளத்துடன் தமிழக முதல்வர் முதல் முறையாக சென்று பேசியுள்ளார். பட்டாசு தொழிலாளர்கள்லாம் சந்திச்ச ஒரே முதல்வர். ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை ஏற்கனவே வந்திருந்தது, நாங்கள் சோஷியல் மீடியாவில் அது பார்த்தோம். நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. நானும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு நான் சொல்கிறேன். கையில் கொஞ்சம் கூட அந்த கந்தகம் இருக்காது. அந்த இடம்லாம் அப்போ தான் சுத்தமாக கூட்டி பெருக்கி கார்பெட்லாம் போட்டு புது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அதை வச்சு, அதானே சொல்கிறீங்க. அதாவது ஒரு இயல்பான இடத்துக்கு முதல்வர் வராருங்கிறதுனால க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்தையே மொத்தமாக எப்படி முதல்வர் சாப்பிட போனால், அவர் வந்து பட்டியலின சகோதரர் வீட்டில் சாப்பிட போனால் சாப்பாடு வெளியிலேருந்து வரும், அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத அவங்களே சாப்பிடுவாங்க. அதாவது முன்னாடிலாம் ஊருக்கு போகும்போது வண்டி கட்டிட்டு போகும்போது மரத்தடியில் குந்தி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. முதல்வருக்கு மரத்தடிக்கு பதிலாக அந்த பட்டியலின சகோதரர் வீடு. அந்த மாதிரி இதுலேயும் ஒரு புழு உங்களுக்கு. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆட்சிங்கிறதுக்கு அதுவும் ஒரு உதாரணம். அந்த ஊழியர்களெல்லாம், அந்த பட்டாசு ஆலை ஊழியர்களெல்லாம் ஒரு இடத்துக்கு வர வச்சு, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஓப்பனாக சொல்லுங்கள், ஒரு 10-15 பேருக்கு வந்து பேச விடுங்க, ஃபேக்ட்ரி உரிமையாளர்களை பேச விடுங்க. அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் வச்சு அவங்களுக்கான பிரச்சனைகளை பேசுறது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது வேணும்ல. அட்லீஸ்ட் தங்கம் தென்னரசு அந்த ஏரியாக்காரர் தான், தங்கம் தென்னரசோ இல்லைன்னா சாத்தூர் ராமச்சந்திரனோ, அவங்க கொஞ்சம் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் உள்ளவங்க தான். அவங்களாவது அழிச்சிட்டு போய் பக்கத்தில் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னாது, அதுக்கப்புறம் திரும்பி ரயிலில் வரும்போது விடிய பேசிட்டாவது அவர் வந்திருக்கலாம். அப்போயாவது அவர்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கலாம். முழுசாக புரியலைன்னா கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் கலந்துரையாடல் நடத்தலை, அங்கே விவாதிக்கலை. இவர் நேராக போனார், நல்ல கார்பெட்லாம் போட்டு வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அந்த அம்மா நல்ல புது துணியை உடுத்திட்டு வந்ததில் அதில் கையில் கொஞ்சம் கூட கந்தகம் இல்லாமல் போய் பேசினாங்களா, அதானே சொல்கிறீங்க. அது ஒரு ஃபோட்டோ ஷூட். எப்படி காலையில் கிளம்பி சிஎம் போய் இதுக்கு போகிற செக்ரட்டேரியட் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் முடிக்க மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுப்பாரோ, இந்த மாதிரி அன்றைக்கி அங்கே அது நீங்கள் அதெல்லாம் போய் அது சிவி கணேசன் சொல்லிட்டாருங்கிறலாம் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. அதே மாதிரி இவங்களுடைய பொய் இன்றைக்கு நேற்று கிடையாது, ஏற்கனவே நான் இங்கே பதிவு செஞ்சது தான். ஜவஹர்லால் நேருவை ஹிந்தி வெறியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே காமராஜ் வந்து கங்கை காவிரி இணைப்பை பற்றி பேசும்போது, பார்த்தாயா தமிழா, வடக்கே பெருக்கெடுத்தும் ஓடும் கங்கை ஆற்றின் வெள்ளத்தை தமிழகத்திற்கு திருப்பி தமிழகனை மூழ்கடிக்கும் வேலையை இந்த காங்கிரஸ் கயவர்கள் செய்கின்றார்கள், தமிழின விரோதிகள், திராவிட விரோதிகள் அப்படின்னு ஏற்கனவே பேசினவங்க. முழு பொய்யை தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மூலதனம் எதுவும் கிடையாது. பாவம் சிவி கணேசன் இவருக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டாரு நம்ம செல்லூர் ராஜுக்கு. ஆனால் செல்லூர் ராஜு சொன்னதுலையாவது ஒரு லாஜிக் இருக்குது. ஃபாரினில் தெர்மோகோல் போடுறாங்க, நம்ம ஊரில் பாருங்கள் அல்லி குளம் தாமரை குளம்னு இருக்கும். அதை வாட்டரை எவாப்ரேட் ஆறதை தடுக்கிறதுக்கு தான் அல்லி குளம் தாமரை குளம். அந்த மாதிரி அவர் சொன்னதுலையாவது ஒரு லாஜிக் இருந்தது. ஆனால் சிவி கணேசன் சொன்னதுலேயே நான் வியந்து போனது, இந்த கரண்ட்டை தாண்டி அந்த துத்தநாக கல் எடுத்து வைப்பாங்க, பிடிச்சி வைப்பாங்கன்னு பாருங்கள். அதுதான் இந்த அதாவது இந்த மக்களுக்கு நமக்கெல்லாம் பாருங்க எப்பேற்பட்ட நமக்கு அமைச்சர்கள்லாம் கிடைச்சிருக்காங்க பாருங்க. கரண்ட் கட்டுக்கு முதல்ல அணில் காரணம்னு சொன்னாங்க. அணில் காரணம், ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க வினோதமான காரணங்களை சொல்றதுக்கு பாருங்க. மத்திய அரசு பணம் கொடுக்கல, மத்திய அரசு வஞ்சித்து விட்டது, இப்படியே பொய்யே சொல்லி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள், இப்பெல்லாம் 8 மணி நேரம்.